Hey guys, almost after 10 years அப்புறம் என்னோட கசின் ஷர்மியோட பர்த்டேவை நாங்கள் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள்லாம் ஒரே ஊரில் தான் இருந்தோம். ஸோ எல்லா பர்த்டேக்கு எல்லாருமே சேர்ந்து தான் இருப்போம். இப்போ எல்லாருமே ஒரு ஊரில் இருக்கும். ஆஃப்டர் இயர்ஸ் எங்களால் இந்த வருஷம் தான் அவளோட பர்த்டேவை நாங்கள்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சுது. இந்த மொத்த டெக்கரேஷனுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து நிம்மியும் ஆதர்ஷும் சேர்த்து தான் ரெடி பண்ணாங்க. அண்ட் ஷர்மி இதை பார்க்கும்போது உண்மையாவே ஷாக் ஆயிட்டா. வெளியெல்லாம் போகிறத விட வீட்டுக்குள்ளேயே நம்மலாம் எஃபர்ட்ஸ் போட்டு வீட்டில் டெக்கரேட் பண்ணி அங்கேயே கேக் கட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷர்மியுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தா. கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அவள் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஷாப்பிங்க்கு தான் நாங்க போயிருந்தோம். ஷாப்பிங் என்னமோ அவளுக்காக தான் போனது. பட் இந்த ஸ்லிப்பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். அது ஏனே தெரியல, நான் எனக்குன்னு ஏதாவது ஷாப்பிங் போனா ஒண்ணுமே செட் ஆகாது. வேற யாரு கூட சும்மா போனா எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். என்ன மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா கீழே பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. கிஃப்ட் ஷாப்பிங் ஓவர். அதுக்கப்புறம் பர்த்டே ட்ரீட்காக KFC போயிருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா நான் நோஸ் பின் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு மூக்குத்தி அவ்வளவு பிடிக்காது. என் கசின்ஸ் வாங்கினாங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு போட்டு பார்த்தேன். எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் போட்டு பார்த்தோன்னே என் தம்பி பார்த்து ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தான். இப்படிதான் சமயா ஷர்மியோட பர்த்டே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.